வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுனம் கடகம் ராசியில் புதன் பகவான் பயணத்தில் மேஷம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், மீனம் ஆகிய இந்த 6 ராசி மக்களுடைய தொழில் ஏற்றம் காண்பார்கள் என்று இந்த கிரக நிலைகள் கூறுகின்றன. ஜூன் மாதம் புதன் பெயர்ச்சி ஆகிறது. இந்த மாத இறுதியில் புதன் கடகராசியில் நுழைவதால் இந்த ராசி மாற்றம் ஜூன் 29 மதியம் 12:13 நேரத்துக்கு கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் மேற்கூறிய ராசி மக்கள் தொழில் பெரும் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 19 வரை இந்த ராசியில் இருந்துவிட்டு அதன் பிறகு சிம்ம ராசியில் புதன் பகவான் பிரவேசிக்கிறார். இந்த புதன் சஞ்சாரத்தின் போது சில ராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சியை காண்பார்கள். மேலும் இந்த வலைப்பதிவில் அந்த ராசிக்காரர்களை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இந்த மிதுன கடக சிம்ம ராசியில் புதன் பயணத்தில் மேஷம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், மீனம் ஆகிய இந்த 6 ராசி மக்களுடைய தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்புகள் அதில் ஏற்றம் காண்பார்கள் என்று நம்பப்படுகிறது. மேஷ ராசியின் 3வது மற்றும் 6வது வீடுகளை புதன் ஆட்சி செய்கிறார். அவர் இப்பொழுது 4ஆம் வீட்டிற்கு மாறப்போகிறார். கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் மேஷராசி மக்களின் தொழில், வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு லாபத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள். இந்த போக்குவரத்து 3 ராசிகளிலும் புதனுடைய போக்குவரத்து இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம். அடுத்து மிதுனம் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் தற்போது 2வது வீட்டிற்கு மாறப்போகிறார். இதனால் மிதுன மக்களின் தொழிலை பற்றி பார்க்கும்பொழுது மிதுன ராசி மக்கள் தங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் நுட்ப அறிவு, சூழ்நிலை தகுந்த செயல்பாடுகள் மூலம் தங்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் வேலையிலும் சூழலுக்கு தகுந்தவாறு தங்களுடைய நிறத்தையும் செயலையும் மாற்றி லாபம் ஈட்டுவார்கள் என்று நம்பலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி மக்கள் நிறைய பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் தங்களுக்கென்ற ஒரு நிலையான இடத்தை அடைந்து அதில் மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்து கன்னி ராசியின் 10 மற்றும் அதிபதி வீட்டில் புதன் ஆட்சி செய்கிறார். இப்பொழுது இவர் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் கன்னிராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். கன்னிராசி மக்கள் தங்கள் வியாபாரத்திலும் தொழிலிலும் இவர்கள் செய்யும் வேலையிலும் சம்பள உயர்வும் நல்ல லாபத்தையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் தங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். அடுத்து துலாம் ராசி மக்களின் 12ஆம் மற்றும் 9ஆம் வீடுகள் புதனால் ஆளப்படுகின்றன. இப்பொழுது இவர் கடகத்தில் சிம்மம், கடகம், மிதுனம் ஆகியவற்றில் புதன் சஞ்சாரம் செய்து 10ஆம் வீட்டில் நடக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் இந்த நேரம் சாதகமாக இருக்கிறது. இவர்கள் தங்கள் வியாபாரத்தில் நிறைய லாபம் சம்பாதிக்க பல வாய்ப்புகளை பெறப்போகிறார்கள். இது அவர்களின் மனதை மகிழ்வுக்கும் குடும்பத்தில் உறவுகள் மகிழ்ந்து வாழ்வார்கள். அடுத்து மகர ராசி மக்களின் பிறந்த ஜாதகத்தில் புதன் 6 மற்றும் 9ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். தற்போது 7ஆம் வீட்டிற்கு அவர் மாறப்போகிறார். இதனால் இந்த களத்திரஸ்தானத்தில் இருக்கும் புதன் மகர ராசி மக்களின் வியாபாரத்தில் நல்லதொரு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை கொண்டு வந்து சேர்ப்பார். இதனால் மகராசி மக்கள் நல்ல லாபம் ஈட்ட முடியும். வேலை செய்பவர்களுக்கு இதுவரை வராத சம்பள உயர்வு இப்பொழுது பதவி உயர்வுடன் சம்பள உயர்வு வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கிறது. மற்றும் இவர்கள் புதிய தொழிலையும் இந்த நேரத்தில் தொடங்க ஆசைப்பட்டு அதில் மும்முரமாக ஈடுபட்டு செயல்படுவார்கள். அதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். அடுத்து மீனராசி மக்களுக்கு புதன் இவரின் ராசியின் 4 மற்றும் 7வது வீடுகளின் மீது உரிமை உடையவர். இப்பொழுது பயணத்தின் போது இவர் 5வது வீட்டிற்குள் நுழையப் போகிறார். அதாவது கடகராசிக்குள் நுழையப் போகிறார். அதனால் மீனராசி மக்களுக்கு சொந்த வியாபாரம், தொழில் செய்யும் இந்த மீனராசி மக்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள். புதிய திட்டங்களை வகுத்து அதை நலமுடன் உருவாக்கி வெற்றிகரமாக அதில் நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்படுவதற்குண்டான புத்தி கூர்மையும் அனுபவ அறிவும் புதிய நுட்பங்களும் தொழில்நுட்பங்களும் இவர்களை வந்து அடையும். இதனால் தகவல் தொடர்பு நிலையில் இவர்கள் நலமாக இருந்து தங்களது வாழ்வில் முன்னேறுவார்கள். இதன் மூலம் இவர்கள் தங்கள் போட்டியாளருக்கு கடும் போட்டியை கொடுத்து அவர்களை விட இவர்கள் முன்னேறி நலமாக ஆதாயத்தை அறுவடை செய்து வளமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலன் விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நாம் முன்னோரை மனமூந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.